ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Moto G96 Flipkart ஹவுஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. பை லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன். இத பொறுத்தவரை 4 வைப்ரண்ட் கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் 18,000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த போன் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அப்கிரேட் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, பேட்டரியோட எம்ஏஹெச் கூட்டிருக்காங்க, அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்னாப்டிராகன் சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, டிஸ்ப்ளே சூப்பராக எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த வட்டம் Moto G96 ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். உள்ளுக்குள்ள வேற என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொடுத்திருக்காங்க, பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு, இந்த மொபைல் எடுத்தா ஒர்த்லே அதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைலா பேசுவோம். இந்த மோட்டோ மொபைலை பொறுத்தளவு சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் Moto G96 பாக்ஸ். ஒரு நல்ல ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பாக்ஸ். முன்னாடி மோட்டோன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், நெக்ஸ்ட் உங்களுக்கு யூசர் கரண்ட் வாரண்டி புக், சம் ஸ்டிக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, அண்ட் ஃபைனலா ஒரு 33 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் மேஜர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். Moto G96 இந்த மொபைல் பொறுத்தளவு ஒரு 4 வைப்ரண்ட் கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. விகா லெதர் டச் ஃபினிஷோட கொண்டு வந்திருக்காங்க. 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 8GB RAM 12GB இன்டர்னல் உங்களுக்கு 18,000க்கும், அண்ட் ஹையர் வேரியன்ட் 8GB RAM 256GB வேரியன்ட் இன்டர்னல் உங்களுக்கு 20,000 கோட் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க மோட்டோ எப்பயும் போல அவங்களோட யூனிவர்சல் டிசைன். பேக் சைடுல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அதுக்கு ஒரு சின்ன ஒரு பம்ப் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் சென்டர்ல மோட்டோ லோகோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் விகா லெதர் டச் ஃபினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் பொறுத்தவரை IP68 ரேட்டிங் இருக்கு, அண்ட் இதோட வெயிட் 178 கிராம், திக்னஸ் வெறும் ஒரு 7.9 mm திக்னஸ். கையில ஹோல்ட் பண்ணும்போது செம்ம பிரீமியம், அண்ட் வெயிட் கம்மியா திக்னஸ் கம்மியா இருக்கிறது செம்ம லக்ஸூரியா இருக்குன்னே சொல்லலாம். அது போக இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விகா லெதர் டச் பேக் சைடு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சூப்பராகவே இருக்கு. அவங்களுக்கு அந்த 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பேட்டர்ன் சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து இந்த மொபைல 3D கர்வ் டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்கு டிஸ்பிளேக்காக. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் பேட்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் Moto G96 டிசைன் பேட்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வட்டம் டிஸ்பிளே பயங்கர இம்ப்ரூவ்மெண்டோட ஒரு 6.67 இன்ச்ல POLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 10 பிட் பேனல், ஒரு 1600 nits பிரைட்டரான கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட 3D கர்வ் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேல தாறுமாறா இருக்கு. ரெஸ்பான்சிபிள் சூப்பரா இருக்கு. டச் ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஸ்மூத்னஸ் 144 Hz சூப்பரா இருக்குங்க. அண்ட் கலரோட ரீப்ரொடக்ஷன்ஸ் அட்டகாசமா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட இந்த வட்டம் Moto G96ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 178 கிராம், திக்னஸ் 7.9 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 இது ஒரு ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், ஸ்டூடியோ ஸ்பீக்கர் வித் Dolby Atmos கொடுத்திருக்காங்க, அண்ட் Wi-Fi dual band support, Bluetooth 5.2 அண்ட் டிஸ்பிளே fingerprint sensor, IP68 ரேட்டிங் இருக்கு, ஸ்மார்ட் கனெக்ட் சப்போர்ட்டும் இருக்கு. சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 5500 amps பேட்டரி அண்ட் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 வித்தின் உங்களுக்கு ஒரு 35 to 40 மினிட்ஸ்ல ரீச் ஆயிருது. அண்ட் உங்களுக்கு டோட்டல் பிளேபேக் டைம் 42 ஹவர்ஸ் பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பட் ஆனா ஒரு மாடரேட் யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல்ல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு சோனி சென்சார் 50 MP OIS சப்போர்ட்டோட LYT700C எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு NTP அல்ட்ரா வைட். ஃப்ரண்ட்ல 30 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும் 30 frames செகண்ட்ஸ்ல, அண்ட் 1080 30 and 60 frames செகண்ட்ஸ் வித் EIS சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எடுக்கிற ஷார்ட்ஸ், பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பரா இருக்கு. டே லைட்ல அருமையா இருக்கு. ஃபுட்டேஜோட டீடைலிங் அண்ட் கிளாரிட்டி வைஸ் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லா இருக்கு. வீடியோட ஃபுட்டேஜும் நல்லா இருக்கு. 4K எடுக்கும் போது நல்ல ஒரு கிளாரிட்டியான வீடியோ ஃபுட்டேஜ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஓவரால் கேமரா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நல்ல ஒரு சென்சாரோட இன்னொரு அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். மிஸ்டர் லைனஸ் வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வெப்சைட் மூலமா நம்ம டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ணிக்க முடியும். அது இந்த வெப்சைட்ல ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ் மட்டும் கிடையாது, நல்ல ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்னா 20% அண்ட் பிராண்ட் ஃபுட்வேருக்கு 35% அண்ட் கிஃப்ட்க்கு 25%, டாய்ஸ்க்கு 20 to 35%, பர்சனல் கேருக்கு 15% அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்டேஷனரிக்கு 5 to 20% ஆஃபர் பண்றாங்க. எலக்ட்ரானிக்ஸ்க்கு 5 to 10% அண்ட் ஃபேஷனுக்கு 5 to 10%. சோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க மிகப்பெரிய ஒரு கிவ் அவே வழங்கிட்டு இருக்காங்க. ஆஃபரும் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க மினிமம் 100 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் போதும், லாகின் பண்ணிட்டு மந்த்லி ட்வைஸ் மெம்பருக்கு சூஸ் பண்ணி ஒரு சூப்பரான
சூப்பரான கிஃப்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சூஸ் பண்ண 2 வின்னர்ஸுமே அவங்களோட வெப்சைட்ல 1 மந்த் ஃபுல்லா டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. காட்டிலும் இந்த வெப்சைட்ல ஓவரால் தமிழ்நாடு ஃபுல் ஷிப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 100% authentic ப்ராடக்ட், 100% செக்யூர் பேமெண்ட் இருக்கு. 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்க அவங்களோட ப்ராடக்ட்டை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஷாப்ஸ்க்கு மேல அவங்க டைப் பண்ணிருக்காங்க. அவங்களோட சூப்பரான ப்ராடக்ட்ஸ் நல்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களோட பொருட்களை விற்கணும்னாலும் இந்த வெப்சைட்ல உங்களால வித்துக்கிட முடியும். கிறிஸ்ல உங்களோட ஃபோன் நம்பர் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட் தான் மிஸ்டர் லைனஸ் வெப் ஷாப்பிங். சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அஃபோர்டபுள் பிரைஸ் வித் சூப்பரான ஆஃபர்ஸ் அண்ட் கிவ்அவேயும் நீங்க வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு இங்க Snapdragon chipset 7s Gen 2 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு 4 மார்க்கெட் ஒரு 2.4 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆக்டோ கோர் ப்ராசஸர். இது ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 710 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அது முக்கியமான ரீசன்ஸ் இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் நல்லாவே இங்க டெவலப் பண்ணிருக்காங்க. அதுக்காகவே இங்க சிப்செட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு தெரியுதுன்னே சொல்லலாம். ஒரு ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், ஒரு ஃபேஸ்புக் சோசியல் மீடியா யூசேஜ், ஒரு என்டர்டைன்மெண்ட் யூசேஜ், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்றவங்க, இது மாதிரி விஷயங்களுக்கு நல்ல கன்வென்ட்டா இருக்கு. ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிஸ்டன்சி முதற்கொண்டு நல்லாவே இங்க பிகேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். இங்க பேஸே உங்களுக்கு 8GB RAM அண்ட் உங்களுக்கு UFS 2.2 சப்போர்ட் ஃபார் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் அண்ட் LPDDR4X RAM ஃபார் உங்களுக்கு RAM சப்போர்ட் ஃபார் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டி டாஸ்கிங், எல்லா விதத்துக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட்வேர் சப்போர்ட்டும் இங்க நல்லா பண்ணிருக்காங்க. சோ அதனால சிப்செட் இங்க நல்லாவே பிகேவ் ஆகுதுன்னே சொல்லலாம் இந்த Moto G96 சிப்செட் செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Moto G96 ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஒரு சில விஷயங்கள் இருக்கு, பட் ஆனா நிறைய விஷயங்கள் இல்ல. அது நீங்க கணிச்சுக்கோங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கு. அது தவிர்த்து இந்த மொபைல் ஒரு 4 வைப்ரண்ட் கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 18,000 ரூபாய். இந்த 18,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் என்னென்ன காரணத்துக்காக நம்ம எடுக்கலாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி அண்ட் வீகா லெதர் டச் ஃபினிஷ் இருக்கு. 3D கர்வ்டு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் இருக்கு. 5500 mAh பேட்டரியும் சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க 33 வாட்ஸ் அண்ட் Snapdragon chipset 7s Gen 2 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலும் இருக்கு. சோ இந்த ஒரு கான்செப்டுக்காக இந்த மொபைல் எடுக்கலாம். இந்த மொபைல் எதுக்காக எடுக்க கூடாது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த 18,000 இன்னைக்கு டெக்னோக்கு போயிருங்க, இன்ஃபினிக்ஸ் போங்க. சோ இதை காட்டி நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கார்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் கிடையாது, இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் போன். அப்படி இருக்கும்போது எத்தனை பேருக்கு இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் போன் பிடிக்கும்? கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னைய பொறுத்தவரை ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் பிடிக்காது. அப்படி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல எதுக்காக பிடிக்கும்னு கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அதை தவிர்த்து எந்த ஒரு யூஏ சப்போர்ட்டும் கிடையாது. மோட்டோ யூஏ இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல, பட் ஆனா ஓப்பன் சோர்ஸா இருக்கும். ஓப்பன் சோர்ஸ் மீன்ஸ் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ரொம்ப கிளீன் அண்ட் ஸ்டெடியா இருக்கும். நிறைய யூஏ மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காது, கிளீனா இருக்கும். அதனால ஒரு சில விஷயங்கள் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காது. என்னைய பொறுத்தளவு இந்த யூஏ பிடிக்காதனால எனக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜா தெரியுது. சோ இந்த விஷயத்த ஓரத்தை வச்சிருவோம். அதை தவிர்த்து இந்த போன்ல என்ன இல்ல அப்படின்னு பாத்துட்டோம்னா, இந்த பிரைசிங்க்கு LPDDR5X RAM கொடுத்திருக்கலாம், UFS 3.1 கொடுத்திருக்கலாம். இது மீடியா டெக்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த டெக்னோ, இன்ஃபினிக்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சிப்செட்டோட நல்லா இதே பிரைசிங்க்கு இன்னைக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது மோட்டோ இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம்னு எனக்கு ஒரு கருத்துகள் எனக்கு படுது. சோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் ஆனா இது வந்து மெயினா இந்த போனை பாதிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. பிரைசிங் நல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் போன் எடுக்கிறோம்னா என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு வேணுமோ அது எல்லாமே இந்த Moto G96ல இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நல்ல போன் தான். ஆனா எனக்கு பிடிக்காத விஷயத்தை தான் நான் இங்க பதிவு பண்றேன். ஓவரால் தட் இந்த Moto G96 இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். நண்பர்களே, இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். அடுத்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோல நம்ம மீட் போடும். அது மட்டும் கிடையாது, மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கும் ஷாப் பண்ணுங்க. அஃபோர்டபுள் பிரைஸ் வித் அஃபோர்டபுள் ஆஃபர்ஸும் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸஸோட, அட்டகாசமான ஒரு பிரைசிங்கோட கண்டிப்பா இந்த வெப்சைட் உங்களுக்கு உதவும்னே சொல்லலாம். தேங்க்யூ.